அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஹஜ்ஜுடைய மாதம், நாளைய நாள் பிறை 9, அரஃபாவுடைய தினம். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் மாஷா அல்லாஹ் தபாரக் ரஹ்மான் ஒரே ஆடையோடு, ஒரே முழக்கத்தோடு, ஒரே நோக்கத்தோடு, எந்தவித அல்லாஹ்வை பற்றிய சந்தேகமும் இல்லாமல் நிறைய துஆக்களோடு அரஃபாவுடைய மைதானத்திலே ஒன்று கூட காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாமும் ஒரு நாள் ஹஜ்ஜுக்கு செல்லுவோம். அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அங்கே அரஃபா தினத்தை கழிக்கும் பொழுது ஹஜ்ஜுக்கு செல்லாத எமக்கு அல்லாஹ் அழகான ஒரு நன்மையை தந்திருக்கிறான். அதுதான் அரஃபாவுடைய நோன்பு. நாளைய நாள் 9வது தினம் நாங்கள் அந்த நோன்பை பிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சியாமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்ல வஸனத்தல்லதி பஅதா. அரஃபாவுடைய நாள் நோன்பு பிடிப்பதானது நான் நினைக்கின்றேன், ஒரு வருடம் முந்திய பாவம், ஒரு வருடம் பிந்திய பாவம், 2 வருடத்துக்குரிய குற்றப்பரிகாரமாக மாறுகிறது. நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபி அவர்கள் எங்களுக்கு அழகான ஒரு உந்துதலை, ஒரு ஆர்வத்தை ஆர்வம் ஊட்டினார்கள். எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய நாங்கள் அழகான முறையில் இந்த நோன்பை நோட்டு குர்ஆனோட, திலாவத்தோட, தௌபாவோட, திக்ரோட, சதகாவோட இந்த அரஃபா நாளை கழிப்பதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அதே போன்று இந்த அரபு நாடுகள் இருக்கக்கூடிய நாங்கள் நாளைய நாள் பிறை 9 ஹஜ்ஜுடைய மாதம், எங்களுக்கு அந்த நோன்பை நோட்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். இலங்கை போன்ற நாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பிறை ஒரு நாள் தாமதமாக தென்பட்டதனால் பிறை 9 அவர்களுக்கு புதன்கிழமை அவர்களுக்கு அரபாவுடைய நோன்பு. அரபு நாடுகள் இருக்கக்கூடிய எங்களுக்கு நாளைய தினம் நோன்பு. அதனால் அந்த அரபாவுடைய நோன்பை நோற்று அழகான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளுடைய பட்டியலிலே அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நன்றி வசலாம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.